தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்த்தோம் என்றால், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையில் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்றால், நாம் நெடுநாளாக காத்திருக்கின்ற இந்த காரியம் இன்னும் நடைபெறவில்லையே, ஏன் எனது பாவங்கள் மன்னிக்கவில்லையா, அல்லது கர்த்தர் என்மேல் இறங்கவில்லையா, அவருடைய கிருபை என்னை வந்தடையவில்லையா என்று கலங்கி நிற்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய கரத்தின் கீழ் நீ அடங்கி இரு, நீ அமைதியாக இரு. உன்னை விண்ணப்பம் இடம் வந்துவிட்டது, ஆனால் நான் கால தாமதம் செய்வதற்கு காரணம், இப்பொழுது அந்த காரியம் உன்னை வந்தடைந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இராது, அது உனக்கு தீமையை கொண்டு தரும். அதன் மூலமாக பல்வேறு இழப்புகளை நீ சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். ஆகவே இதை இப்பொழுது உனக்கு தரவில்லை, ஆனால் நான் உனக்கு தேவை, உனக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அப்பொழுது கண்டிப்பாக தருவேன் என்று ஆறுதலாக கூறுகின்றார். ஆகவே அன்பு சகோதரன சகோதரியே, நாம் கலங்கி நிற்கின்ற அந்த காரியத்தில் இந்த காரியம் நடைபெறாத காரணத்தால் எனக்கு ஜெபிக்க வரவில்லை, ஆலயத்திற்கு போக இஷ்டமில்லை, வேதனையாக இருக்குது என்று கலங்கி நிற்கின்றளவா, கர்த்தர் உங்களை பார்த்துதான் கூறுகின்றார், நீ கவலைப்படாதே, நான் உனக்கு காலம் தாழ்த்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அதை நினைத்து வேதனைப்படாதே, ஏற்ற காலத்திலே அது நீ கேட்காமலேயே உன்னை வந்தடையும். நீ மனசில் நினைக்கின்றாய், அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஆலோசனை கேட்கவா, இவர்கள் கூறுகின்ற ஆலோசனையை கேட்கவா, இப்படி செய்யவா என்று நீ கலங்கி திகைக்க வேண்டாம். யாருடைய ஆலோசனையும் நாம் கேட்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கூறுகின்ற இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் போதும், அமைதியாக இருப்போம். அவர்கள் கூறுவார்கள், நீ இப்படி செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதம் வரும், நீ எங்கு சென்றால் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று உலக பிரகாரமான நண்பர்கள் கூறுவார்கள், உலக பிரகாரமான மனிதர்கள் கூறுவார்கள். நாமும் அப்படி செய்து விடுவோமா, இப்படி செய்து விடுவோமா என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லை அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக வந்து அடைய போகின்றது. ஆகவே கவலை விட்டுவிடுங்கள், எழும்புங்கள், வேதம் வாசியுங்கள், ஆலயத்திற்கு செல்லுங்கள், அதிகமாக துதியுங்கள், நன்றி கூறுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த வார்த்தையின் மூலமாக அப்பா, நீர் எங்களை உயர்த்தும் வரைக்கு உமது தளத்தின் கீழ் அடங்கியிருக்க வேண்டும், நீர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவர் என்று எங்களுக்கு அருமையான ஆலோசனை கூறியுள்ளீர்கள். அப்பா இவ்வளவு நாட்கள் மக்கள் கலங்கி எங்களுடைய ஜெபம் சமூகத்தில் வரவில்லையே, எங்களுடைய காரியங்கள் நடைபெறவில்லையே, எங்களை நீர் மறந்து விட்டீரோ, அல்லது இன்னும் எங்கள் பாவங்களை மன்னிக்கவில்லையோ என்று நாங்கள் கலங்கி நின்றோம். அப்பா அப்படியல்ல, இப்பொழுது அது நாங்கள் கேட்ட நேரத்தில் எங்களுக்கு கிடைத்திருந்தால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமற்றதாக மாறியிருக்கும் என்று நீங்கள் தெளிவாக எங்களுக்கு கூறிவிட்டீர்கள். அப்பா, நாங்கள் இன்றோடு எங்களுடைய கவலையை எடுத்து விடுவோம், கவலையை விட்டு விடுவோம், மீண்டும் எழும்பி அப்பா ஆலயத்திற்கு செல்வோம், வேதம் வாசிப்போம், நமக்கு பிரியமாய் நடப்போம் என்று இந்த செய்தியை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற காலத்தில் வரும் பொழுது மீது இன்னும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக எங்கள் பிள்ளைகள் கேட்கின்ற அந்த காரியத்திற்கு உடனே பதில் தாங்க, எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.